everyone, greetings to all of you. I'm once again very happy to meet you all through this video lesson. And behind me you find once again two structures. I call it structure. This வார்த்தை அப்படினு கூட நீங்க சொல்லலாம். But நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் நான் சொல்லுவேன். That is how I learned English. That is how I am going to teach English. நான் அப்படி தான் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் டீச் பண்றேன். அப்படி தான் இங்கிலீஷ் நான் கத்துக்கவும் செஞ்சேன். சோ ரெண்டு வார்த்தைகள் இங்க இருக்குது. if அப்படின ஒரு வார்த்தை, when அப்படின ஒரு வார்த்தை. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கும்போது இல்ல படிச்சு முடிச்சிட்டு கூட இந்த ரெண்டு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்ன மீனிங் கூட தெரியாதவனா தான் நான் இருந்தேன். ஏன்னா நான் I studied in a Tamil school up to 12th standard. Only at the age of 18 I started learning English. 18 வயசு அப்பதான் நான் இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்சேன். சோ அப்போ நான் கத்துக்கிட்ட இரண்டு வார்த்தைகள் அந்த ஆங்கிலம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த அந்த தொடக்க காலகட்டம். It was the beginning of the time of learning English. எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது ரெண்டு ஸ்ட்ரக்சர் ifங்கற வார்த்தையும் whenங்கற வார்த்தையும். How to make use of it. இது ரெண்டையும் எப்படி பயன்படுத்துறது and how to apply it in our day to day communication. இதோட அர்த்தம் என்ன எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ லெசன்ல நம்ம பார்க்க போறோம். if அப்படிங்கிற இந்த வார்த்தையோட அர்த்தம் all. when அப்படிங்கிற இந்த வார்த்தையோட அர்த்தம் எப்பொழுதும் சொல்லுவாங்க. பட் நான் வந்து பொழுது அப்படினு சொல்லி தரேன். இப்படி மட்டும் மீன் பண்ணிடுவோம் so that நமக்கு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இங்க 1 2 3 4 நாலு வாக்கியங்கள் இருக்கு. இங்க நாலு வாக்கியங்களுக்கும் வேற வேற அர்த்தம். you are free என்ன அர்த்தம்? நீ ஃப்ரீயா இருக்கிற. you have money நீ பணம் வச்சிருக்கிற. you want to improve நீ இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆசைப்படுற. ஏதாவது ஒன்றையோ ஏதாவது ஒரு ஸ்கில்லையோ ஒரு ஹாபிட்டவோ ஒரு நல்ல பழக்கத்தையோ வேற ஏதாவது ஒரு எபிலிட்டியோ வளர்த்துக்க ஆசைப்படுறது. அர்த்தம் என்ன? you want to improve என்ன அர்த்தம்? நீ இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆசைப்படுற. full stop வச்சல எல்லாத்தையும். you meet him நீ அவனை சந்தி. அதாவது நீ அவனை போய் பாரு அப்படின அர்த்தம். இப்போ இந்த நாலு வாக்கியங்களுலயும் இப்போ நான் இன்னொரு ஆட் பண்ண போறேன். என்ன ஆட் பண்ண போறேன்? இப்போ full stop வச்சிருக்கமா? இப்போ நான் சொல்றேன் you are free நீ ஃப்ரீயா இருக்கிற. நீ ஃப்ரீயா இருந்தால் பேசுவோம்ல மச்சான் நீ ஃப்ரீயா இருந்தீனா என் வீட்டுக்கு வாடா. சரியா? உனக்கு ஏதாவது நீ ஏதாவது பிரச்சனையில இருந்தா என்கிட்ட சொல்லு. நீ சென்னையில இருந்தீனா எனக்கு கால் பண்ணு. நீ பிஸியா இருந்தீனா ஃபோன் அட்டெண்ட் பண்ணாத. நிறைய சொல்லுவோம் அந்த மாதிரி. நீ ஃப்ரீயா இருந்தால் ஏற்கனவே இங்க என்ன இருக்கு? you are free நீ ஃப்ரீயா இருக்கிற. இப்போ நான் என்ன சேர்க்கிறேன்? நீ ஃப்ரீயா இருந்தால். அப்ப அந்த all அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சேர்க்கிறேனா அதோட அர்த்தம் தான் if. அப்ப if you are free அப்படினா நீ ஃப்ரீயாக இருந்தால். நீ சென்னையில் இருந்தால் என்ன சொல்லலாம்? if you are in Chennai. நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்தால் if you are in some problem சொல்லலாம். சென்டென்ஸ் அப்படி தான் அமைக்க முடியும். இப்போ இரண்டாவது இங்க வாக்கியம் பாருங்க. you have money நீ பணம் வச்சிருக்கிற. இப்போ if நான் சேர்க்கிறேன் என்ன அர்த்தம்? நீ பணம் வைத்திருந்தால் சொல்லலாமா? நீ உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுனா if you have any problem. உனக்கு ஃப்ரீ டைம்ஸ் இருந்துச்சுனா if you have free time. உன்கிட்ட அந்த பர்టిక్యులர் புக் இருந்துச்சுனா டேய் அந்த புக் உன்கிட்ட இருந்தா எனக்கு கொடுடா. if you have that book please give it to me. உன்கிட்ட ரெண்டு பேனா இருந்தா எனக்கு ஒரு பேனா கொடு. if you have two pens please give it to me. please give me at least one pen. எனக்கு ஏதாவது ஒரு பேனாவை தயவு செய்து கொடு. நம்ம சொல்லுவோம். நீ மூணாவது பாருங்க. you want to improve நீ இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆசைப்படுற. நீ இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆசைப்பட்டால் if சேர்த்துக்கலாம். நீ வெளியில போக விரும்பினால் if you want to go out. நீ என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டால் if you want to talk to me. அப்படிதானே? நீ இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்பட்டினா if you want to speak good English சொல்லலாம். நீ அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணனும்னு ஆசைப்பட்டினா if you want to download the application சென்டென்ஸ் அமைக்கலாம். தப்பு இல்ல. you meet him இங்க ஒரு வார்த்தை இருக்கு. you meet him என்ன அர்த்தம்? நீ அவனை போய் சந்தி. நீ அவனை மீட் பண்ணு சொல்லுவோம்ல. if you meet him என்ன அர்த்தம்? நீ அவனை சந்தித்தால். அப்போ இந்த if என்கிற வார்த்தை அழகாக இங்கே செயல்படுகிறது. அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை மாற்றுகிறது. full stop வச்சிருந்தேன் நாலு வாக்கியத்திலயும் நான். இங்க ஒரு full stop வச்சிருந்தேன் நாலுலயுமே. ஆனா if சேர்க்கும்போது என்ன ஆயிருது?
அது ஒரு கமா போடுறதுனால அது முற்றுப்பெறாத ஒரு வாக்கியமா மாறிடுது. அப்ப பின்னாடி இன்னொரு வாக்கியம் நம்ம சேர்த்துக்கலாம், என்ன வேணா சேர்த்துக்கலாம். நான் சிம்பிளா இப்பதான் சொல்றேன், அடுத்தடுத்த வீடியோல அது பின்னால என்ன சேர்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இஃப் யூ ஆர் ஃப்ரீ, நீ ஃப்ரீயா இருந்தீனா கம் டு மை ஹவுஸ் சொல்லிக்கலாம். இஃப் யூ ஹேவ் மணி, இப்போ நானே கேட்குற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட, டே ஒரு 1000 ரூபாய் இருந்தா எனக்கு ஒரு 500 ரூபாய் கூட. இஃப் யூ ஹேவ் 1000 rupees, ப்ளீஸ் கிவ் மீ 500 rupees. நீ நல்ல இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்பட்டினா, இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் குட் இங்கிலீஷ், ஸ்டார்ட் ரீடிங் ஹிந்து நியூஸ் பேப்பர். இங்கிலீஷ்ல நமக்கு ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வருது, அதை நீ படிக்க ஆரம்பி சொல்லலாம். இஃப் யூ மீட் him, நீ அவனை சந்தித்தால் நான் அவனுக்கு கேட்டதா சொல்லு, கன்வே மை ரிகார்ட்ஸ் டு him. அது பின்னால சேர்க்கிறது நம்ம அடுத்த வீடியோ லெசன்ல பார்ப்போம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டிருப்பது இஃப்ங்கிற இந்த வார்த்தையை எப்படி நம்ம வெவ்வேறு இடங்கள்ல அப்ளை பண்றது அதான் பார்த்துட்டு இருக்கோம். இஃப் யூ ஆர் ஃப்ரீ, இஃப் யூ ஹேவ் டைம், இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ், இஃப் யூ மீட் him. இங்க நம்ம இதை மட்டும் மாத்திக்கலாம். இந்த பர்టిక్యులர் சென்டென்ஸ்ல இம்ப்ரூவ் பதிலா என்ன வார்த்தைகள் வேணா போடலாம். கோ போடலாம், ப்ளே போடலாம். நீ விளையாட விரும்பினால் இஃப் யூ வாண்ட் டு ப்ளே, நீ பேச விரும்பினால் இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக், நீ தூங்க விரும்பினால் இஃப் யூ வாண்ட் டு ஸ்லீப், நீ கதவை மூடணும்னு ஆசைப்பட்டினா இஃப் யூ வாண்ட் டு க்ளோஸ் தி டோர். டீச்சர் கிளாஸ் திட்டம் அந்த மாதிரி பேசணும்னு ஆசைப்பட்டினா வெளியில போய் பேசு, உள்ள உட்கார்ந்து பேசாத. யூ வாண்ட் டு ஸ்பீக் டு him, ப்ளீஸ் கோ அவுட் அண்ட் ஸ்பீக். வெளியில போய் பேசு, உள்ள கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வாக்கியங்களை இது இஃப் சேர்க்கிற போது மிக அழகான மீனிங் அர்த்தம் நமக்கு கிடைக்குது. இதை இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரெண்டாவது when அப்படிங்கிற இந்த வார்த்தை பொழுதுன்னு சொல்லிட்டேன். இப்போ இதுலயே நம்ம சேர்ப்போம். இதே வேண்டாம், வேற நான் எழுதுறேனே, இதை நான் சேர்க்கிறேனே. இங்க பாருங்க, whenக்கு என்ன அர்த்தம்? பொழுது. you are free, நீ ஃப்ரீயா இருக்கிற. when you are free என்ன அர்த்தம்? நீ ஃப்ரீயா இருக்கும்போது, அப்படிதானே? நீ ஃப்ரீயா இருக்கும்போது. நீ பிஸியா இருக்கும்போதுனா when you are busy சொல்லலாமா? நீ சென்னையில இருக்கும்போது when you are in Chennai. நீ வீட்ல இருக்கும்போது when you are at home. நீ லேப்ல இருக்கும்போது when you are in the lab. சென்டென்ஸ் இப்படி தான் நம்ம அமைக்கணும். இப்போ நான் திருப்பி when ஆட் பண்றேன். when you have money, you have money என்ன அர்த்தம்? நீ பணம் வச்சிருக்கிற. when you have money அப்படினா நீ பணம் வச்சிருக்கும்போது, உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது when you have free time, please visit me, வந்து என்னைய பாரு. நம்ம சென்டென்ஸ் சொல்லலாம். சோ சென்டென்சஸ் இப்படி தான் நமக்கு அழகாக கிடைக்கிறது. ரெண்டே ரெண்டு வார்த்தைகள், if அப்படிங்கற வார்த்தை, when அப்படிங்கற ஒரு வார்த்தை. நோ ப்ராப்ளம். இப்போ இதுல நெகட்டிவா கூட நம்ம சென்டென்ஸ் அமைக்கலாம். இப்போ இப்படி சொல்றேன், if you come என்ன அர்த்தம்? நீ வந்தால் அப்படின அர்த்தம். if you don't come அப்படின அர்த்தம். if you don't come என்ன அர்த்தம்? நீ வரலனா, நீ படிக்கவில்லை என்றால் if you don't study, நீ ஹார்ட் வர்க் பண்ணலனா if you don't work hard, நீ பெரியவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலனா if you don't respect elders. சோ நெகட்டிவா இப்படி தான் சென்டென்சஸ் நமக்கு அமையுது. இதுல பாத்தீங்கன்னா நான் you அப்படிங்கற இந்த சப்ஜெக்ட் தான் எல்லாத்துக்கும் நான் பயன்படுத்தி இருக்கேன். and மற்ற சப்ஜெக்ட்ஸ் பயன்படுத்தும் போது சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா he she it வரும்போது has போட்டுக்கலாம். he she it வரும்போது has போட்டுக்கலாம். I போட்டா am மாறிக்கும். அதனால நான் எழுதி போட்டு முடிச்சிரேன் நான் கிளாஸை. I க்கு am போடுவோம். we you they இதுக்கு are போடலாம். he she it இதுக்கு is சேர்க்கலாம். இதுவே have போட்டுக்கலாம். இந்த மூணுக்கு has போட்டுக்கலாம். வெரி சிம்பிள். சோ இந்த வாக்கியங்கள் அமைக்கிறது ரொம்ப ஈஸி தான். and இதுக்கும் நான் சீக்கிரத்துல ஒரு யூடியூப் என்னோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது கீழ இருக்கக்கூடிய கீழ நான் வந்து சின்ன ஒரு லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 ல இருந்து 20 சென்டென்சஸ் வொர்க் ஷீட்டா கிடைக்கும். அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். Thank you so much for watching it.